ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு லிசன் டு தெம். யூ டோன்ட் நீட் டு லிசன் டு தெம். யூ டோன்ட் நீட் அப்படின்னா உனக்கு தேவையில்லை, உனக்கு அவசியம் இல்லை. டு லிசன் டு தெம், அவங்க சொல்கிறத கேட்கணும்னு உனக்கு தேவையில்லை, உனக்கு அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் டு லிசன் டு தெம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும். நீ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இன்னைக்கும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா? அவங்க இன்னைக்கும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். நான் அவங்கள வேறெல்லாம் பண்ண சொன்னேன், இன்றைக்கும் அவங்க ஏன் அதே பண்ணுறாங்க, அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் தே டூயிங் த சேம் ஈவன் டுடே? ஆர் தே டூயிங் த சேம் ஈவன் டுடே? ஆர் தே டூயிங் த சேம்? ஆர் தே டூயிங் அப்படின்னா அவங்க பண்ணுறாங்களா, அவங்க பண்ணிகிட்ருக்காங்களா? ஆர் தே டூயிங் த சேம், அதே தான், அவங்க அதே பண்ணிகிட்ருக்காங்களா? ஈவன் டுடே, இன்னைக்கும் கூட அவங்க அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா? ஆர் தே டூயிங் த சேம் ஈவன் டுடே? இன்னைக்கு கூட அவங்க அதே தான் பண்ணிகிட்ருக்காங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க நாளைக்கு கூட அதே தான் பண்ணுவாங்க. அவங்க நாளைக்கு கூட அதே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will do the same even tomorrow. They will do the same even tomorrow. They will do the same. அவங்க அதே தான் பண்ணுவாங்க. Even tomorrow, நாளைக்கும் அவங்க அதே தான் பண்ணுவாங்க. They will do the same even tomorrow. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உடனே வீட்டை விட்டு வெளியே வா. உடனே வீட்டை விட்டு வெளியே வா. நான் வெளியில தான் நிற்கிறேன், உடனே வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Come out of the house immediately. Come out of the house immediately. Come out அப்படின்னா வெளியில வா. Of the house அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வா. Come out of the house immediately அப்படின்னா உடனே வீட்டை விட்டு வெளியே வா. Come out of the house immediately. நெக்ஸ்ட் ஒன், அவன் கூப்பிட்டதும் நான் உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அவன் கூப்பிட்டதும் நான் உடனே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came out of the house immediately when he called me. I came out of the house immediately when he called me. I came out of the house அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். Immediately அப்படின்னா நான் உடனே வீட்டை விட்டு வெளியே வந்தேன். When he called me, அவன் என்ன கூப்பிட்டதும் நான் வீட்டை விட்டு உடனே வெளியே வந்தேன். I came out of the house immediately when he called me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை கூப்பிட்டா உடனே வீட்டை விட்டு வெளியே வராத. அவன் உன்னை கூப்பிட்டா உடனே வீட்டை விட்டு வெளியே வராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't come out of the house immediately if he calls you. Don't come out of the house immediately if he calls you. Don't come out of the house immediately அப்படின்னா உடனே வீட்டை விட்டு வெளியே வராத. Don't come, வராத. Out of the house immediately, வீட்டை விட்டு வெளியே உடனே வராத. If he calls you, அவன் உன்னை கூப்பிட்டா உடனே வீட்டை விட்டு வெளியே வராத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவனை நம்பினவங்களை அவன் ஏமாற்ற மாட்டான். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't cheat who trusts him. He doesn't cheat who trusts him. He doesn't cheat அப்படின்னா ஏமாத்துறது. ஸோ he doesn't cheat அப்படின்னா அவன் ஏமாற்ற மாட்டான். ஸோ இது எப்பயுமே உள்ள ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அதனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஓகேவா? he doesn't cheat, அவன் ஏமாற்ற மாட்டான். யாரை? who trusts him, யாரெல்லாம் அவனை நம்புகிறாங்களோ அவங்கள அவன் ஏமாற்ற மாட்டான். he doesn't cheat who trusts him. trust அப்படின்னா நம்புறவங்க. ஓகேவா? trust அப்படின்னா நம்புறது. who trusts him, யார் அவனை நம்புகிறாங்களோ அவங்கள he doesn't cheat, அவன் ஏமாற்ற மாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவன் வார்த்தையெல்லாம் நம்புறதில்ல.
நான் அவன் வார்த்தையை நம்ப மாட்டேன், அவன் சொல்கிறது ஃபுல்லாக பொய்யாக தான் இருக்கும், அதனால நான் அவன் சொல்கிற எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிஸ் வேர்ட்ஸ். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிஸ் வேர்ட்ஸ். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா நான் நம்புறது இல்லை, நான் நம்ப மாட்டேன். ஹிஸ் வேர்ட்ஸ் அவனோட வார்த்தைகளை, அவன் பேசுகிறத. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிஸ் வேர்ட்ஸ், அவன் வார்த்தைகளை நான் நம்ப மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். அவனுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He knows everything clearly. He knows everything clearly. He knows everything அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். Clearly அப்படின்னா தெளிவா, அவனுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். He knows everything clearly. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு முழு விஷயமும் தெரியாது. உனக்கு முழு விஷயமும் தெரியாது, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக தெரியாது, அதனால தெரியாமல் பேசாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't know the whole matter. You don't know the whole matter. You don't know அப்படின்னா உனக்கு தெரியாது. The whole matter முழு விஷயமும் உனக்கு தெரியாது. You don't know the whole matter. So next one. எனக்கு முழு விஷயமும் தெரியணும். எனக்கு முழு விஷயமும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு முழு விஷயமும் தெரியணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want to know the whole matter. I want to know the whole matter. I want to know அப்படின்னா எனக்கு தெரியணும். The whole matter முழு விஷயமும் எனக்கு தெரியணும். I want to know the whole matter. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே வரும்போதெல்லாம் அங்கே போவேன். நான் இங்கு வரும்போதெல்லாம் அங்கு செல்வேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I go there whenever I come here. I go there whenever I come here. I go there நான் அங்கே போவேன். I go அப்படின்னா நான் போவேன். ஸோ எப்பயுமே இது நடக்கிற விஷயமா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. I go அப்படின்னா போகிறது. ஸோ I go அப்படின்னா நான் போவேன். தேர் அங்கே. எப்போ? whenever I come here நான் எப்பெல்லாம் இங்கே வரணும். whenever I come here நான் whenever அப்படின்னா எப்போதெல்லாம். I come here நான் இங்கே வரணும். I go there நான் அங்கே போவேன். ஓகேவா? இதுவே நீ ஏன் இங்கே வரும்போதெல்லாம் அங்கே போகிற, நீ ஏன் இங்கே வரும்போதெல்லாம் அங்கே போகிற, நானும் எப்போயுமே பார்க்குறேன் இங்கே வரும்போதெல்லாம் நீ ஏன் அங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you go there whenever you come here? Why do you go there whenever you come here? Why do you go there? நீ ஏன் அங்கே போகிற. Why do you go நீ ஏன் அங்கே போகிற. there அங்கே. ஓகேவா? Why do you go நீ ஏன் போகிற. Why do you go there நீ ஏன் அங்கே போகிற. whenever you come here நீ எப்போல்லாம் இங்கே வரியோ அப்போல்லாம் நீ ஏன் அங்கே போகிற. Why do you go there whenever you come here? ஒரு நாளைக்காவது இதை பண்ணு. ஒரு நாளைக்காவது இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You do this at least for one day. You do this at least for one day. You do this நீ இதை பண்ணு. At least for one day ஒரு நாளைக்காவது நீ இதை பண்ணு. You do this at least for one day. இதுவே ஒரு தடையாவது இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do this at least for once. Do this at least for once. Do this அப்படின்னா இதை பண்ணு. At least for once அப்படின்னா ஒரு முறையாவது ஒரு தடையாவது இதை பண்ணு. Do this at least for once. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளோ நாளாக அவளை தெரியும். உனக்கு எவ்வளவு நாட்களாக அவளை தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How long have you known her? How long have you known her? How long அப்படின்னா எவ்வளவு காலமாக. Have you known உனக்கு தெரியும். How long have you known எவ்வளவு காலமாக உனக்கு தெரியும். Her அப்படின்னா அவளை. எவ்வளவு காலமாக உனக்கு அவளை தெரியும். How long have you known her? So next one. அவளை உனக்கு ரொம்ப நாளாக தெரியுமா. அவளை உனக்கு ரொம்ப நாளாக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you known her for long? Have you known her for long? Have you known her உனக்கு அவளை தெரியுமா. For long ரொம்ப நாளாக உனக்கு அவளை தெரியுமா. Have you known her for long? நெக்ஸ்ட் ஒன்.
எவ்வளோ நாளாக நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, எவ்வளோ நாளாக நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு லாங் ஹாவ் யூ போத் பீன் ஃப்ரெண்ட்ஸ்? ஹவு லாங் ஹாவ் யூ போத் பீன் ஃப்ரெண்ட்ஸ்? ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு காலமாக. ஹாவ் யூ போத் பீன் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் நண்பர்களாக. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவு காலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஹவு லாங் ஹாவ் யூ போத் பீன் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா. ஸோ இதுவே உங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணமாகி எவ்வளவு காலமாகிறது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் டூ மச். டோன்ட் டாக் டூ மச். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. ஸோ டாக் அப்படின்னா பேசுறது. டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத. டூ மச் அப்படின்னா ரொம்ப ஓவராக பேசாத. டோன்ட் டாக் டூ மச். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் உன்னை கூப்பிட்டாதான் நீ வருவியா? எல்லாரும் உன்னை கூப்பிட்டாதான் நீ வருவியா? நான் வந்து கூப்பிட்டா வரமாட்டியா? எல்லாரும் உன்னை வந்து கூப்பிடணுமா, அப்போ தான் வருவியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ கம் ஒன்லி இஃப் எவ்ரி ஒன் கால்ஸ் யூ? வில் யூ கம் ஒன்லி இஃப் எவ்ரி ஒன் கால்ஸ் யூ? வில் யூ கம் நீ வருவியா எப்போ? ஒன்லி இஃப் எவ்ரி ஒன் கால்ஸ் யூ. எவ்ரி ஒன் கால்ஸ் யூ அப்படின்னா எல்லாரும் உன்னை கூப்பிட்டா. ஒன்லி இஃப் அப்படின்னா மட்டும்தான். மட்டும்தானுக்கு ஒன்லி இஃப். ஒன்லி இஃப் எவ்ரி ஒன் கால்ஸ் யூ. எல்லாரும் உன்னை கூப்பிட்டா மட்டும்தான் வில் யூ கம் நீ வருவியா. ஓகேவா. இதுவே எல்லாரும் கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான். எல்லாரும் கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான், இல்லைன்னா வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will come only if everyone calls him. He will come only if everyone calls him. He will come அப்படின்னா அவன் வருவான். எப்போ? only if everyone calls him. எல்லாரும் அவனை கூப்பிட்டா மட்டும்தான். எல்லாரும் அவனை கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான். He will come only if everyone calls him. நெக்ஸ்ட் ஒன். நீ வரலைன்னா யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. நீ வரலைன்னா யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you don't come, no one will call you. If you don't come, no one will call you. If you don't come, நீ வரலைன்னா no one will call. யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. No one will call you. யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. If you don't come, no one will call you. இதுவே நான் வரலைன்னா அவன் என்ன கூப்பிடுவானா? நான் வரலைன்னா அவன் என்ன கூப்பிடுவானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னோட நல்லதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன். நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I took this decision for your good. I took this decision for your good. I took அப்படின்னா நான் எடுத்தேன். This decision இந்த முடிவை. I took this decision நான் இந்த முடிவை எடுத்தேன். எதுக்கு? For your good உன்னோட நல்லதுக்காக. உன்னோட நல்லதுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன். I took this decision for your good. நீ ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்த? நீ ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தன்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you take this decision suddenly? Why did you take this decision suddenly? Why did you take நீ ஏன் எடுத்த? This decision இந்த முடிவை. Suddenly அப்படின்னா திடீர்னு. நீ ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்த? Why did you take this decision suddenly? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என்னோட கண்ணு முன்னாடி என் முன்னாடியே நீ வராத. என் முன்னாடியே நீ வராத. எனக்கு கடுப்பாக இருக்குது, என் முன்னாடியே நீ வராத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. டோன்ட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. டோன்ட் கம் அப்படின்னா வராத. இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ என்னோட முன்னாடி, என் முன்னால் நீ வராத. டோன்ட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவனை என் முன்னாடி வர வேண்டான்னு சொல்லு. அவனை என் முன்னாடி வர வேண்டாம்னு சொல்லு. எனக்கு கடுப்பாக இருக்குது, அவனை என் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell him to not come in front of me. Tell him to not come in front of me. Tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. எதுக்கு? to not come வர வேண்டான்னு. in front of me என் முன்னாடி வர வேண்டாம்னு அவன்கிட்ட சொல்லு. Tell him to not come in front of me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இங்கு இருக்கும்போது சத்தமாக பேசாதே. இங்கே இருக்கிறப்ப சத்தமாக பேசாத, பொறுமையாக தான் பேசணும். இங்கே இருக்கிறப்ப சத்தமாக பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Don't speak loud when you are here. Don't speak loud when you are here. Don't speak loud அப்படின்னா சத்தமாக பேசாத. When you are here, நீ இங்கே இருக்கும்போது சத்தமாக பேசாத. Don't speak loud when you are here. So next one, நீ இதுக்காக அவன் மேலே கோபப்படாத. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, don't get angry at him for this. Don't get angry at him for this. Don't get angry அப்படின்னா கோபப்படாத. at him அவன் மேலே, for this இதுக்காக அவன் மேலே கோபப்படாத. don't get angry at him for this. so next one, அவன் என்கிட்டேருந்து எதுவுமே மறைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, he doesn't hide anything from me. he doesn't hide anything from me. he doesn't hide அப்படின்னா அவன் மறைக்க மாட்டான். anything அப்படின்னா எதுவும். from me என்கிட்டேருந்து அவன் எதுவுமே மறைக்க மாட்டான். he doesn't hide anything from me. that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. happy learning.